அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்தின் அழகு கண்ணாடியில் தெரியும். சின்ன மசூதி தெருவில் வசித்த பெரியவர்கள் சொன்னதை கேட்டுள்ளேன். பசி ருசி அறியாது. பிரியாணி அப்படி அல்ல. பிரியாணி சரியான உச்சரிப்பு பே ரே ஏ அலீஃப் நூனே உருதுவில் பிரியாணி, ஆங்கிலத்தில் BIRYAANI BIRYAANI. பிரியாணி செய்யும்போது வரும் ருசியான வாசனையால் பசி அதிகரிக்கும். ஆம்பூரில் செய்யப்படும் பிரியாணியை குறித்து, ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் சமைக்கின்ற பிரியாணி அது ஒரு வகை. அதை அடுத்து ஆம்பூரில் செய்யப்படும் பிரியாணி 3 வகைப்படும். ஒன்று, திருமண நிகழ்ச்சிகளில் அதிக அளவில் சமைப்பவர்களே பக்காதி என்றழைப்பார்கள். ஹாஜி அப்துல் ஜப்பார் போன்றோர் சமைக்கும் பிரியாணி. இரண்டாவதாக, MC ரோடில் உள்ள ஹோட்டல்களில். மூன்றாவதாக, உள்ளூர் பிரியாணி கடைகள். அதில் முக்தியார் அகமத் அவர்கள் சந்தைப்பேட்டை மசூதி கனி அண்ட் சன்ஸ் வீதியில் பிரியாணி கடை நடத்துகிறவர். தினம் அவர் 50 கிலோ அரிசியில் 1000 பேர் சாப்பிடும் அளவிற்கு பிரியாணி சமைக்கிறார். 22 ஆண்டு கால அனுபவம் பெற்றவர். பசியோடு வரும் ஏழைகளுக்கும் இலவசமாக கொடுத்து உதவும் நல்லெண்ணம் படைத்தவர் முக்தியார் அவர்கள். தொழிற்சாலைக்கு சென்று உழைத்து வாழ்ந்து வரும் தொழிலாளர்கள் மற்றும் சமைக்க நேரமில்லாதவர்களுக்காக ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு மாலை நேரத்திற்காக செகண்ட் பிரான்ச் திறந்துள்ளார். முக்தியார் அவர்களின் கடையில் இரவு நேரத்தில் வாங்கி செல்பவர்கள் அதிகம். இரண்டாவது கடை இருக்கும் இடம் சுண்ணாம்புக்கார் வீதியில் உள்ள கப்சாசர் பில்டிங் என்றழைக்கும் கட்டடத்திற்கு எதிர்வீதி. ஈரா சம்பங்கி XMLA இல்லத்திற்கு செல்லும் வழி. தொழிலதிபர் நௌமான் நதீம் பங்களா எதிரில், புஷ் முஃப் பக்கத்தில் ஃபுட் ஜோன் எனும் புதிய மாலை நேர கடை. அதில் நூடுல்ஸ், சிக்கன் 65, 75 என்றால் டபுள் ஃப்ரை, லெக் பீஸ், போன்லெஸ். ஃபாஸ்ட் ஃபுட் முக்தியார் அகமத் அவர்கள். அவரும் சூப்பர் ஃபாஸ்ட் சுறுசுறுப்பிற்கு பெயர் பெற்றவர். அங்கு வேலை செய்பவர்களும் வாடிக்கையாளர்களும் சுறுசுறுப்பானவர்கள். அவரின் சுறுசுறுப்பை பார்த்து நான் வியந்து போனவன் நான். சுறுசுறுப்பிற்கு பெயர் பெற்ற முக்தியார் அகமத் அவர்களின் நல் எண்ணங்கள் நிறைவேறவும், அவர் உடல் நலத்துடன் வளமும் நலமும் பலமும் பெற்று வாழ்க, வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்க. நன்றி.